வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பு, புதிய வீடை எப்படி கட்ட வேண்டும். இப்போ கிழக்கு பார்த்த வீடு எப்படி கட்ட வேண்டும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. கிழக்கு பார்த்த வீடு எப்படி கட்ட வேண்டும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துங்க காம்பவுண்ட் கட்டிக்கிங்க, மதில் சுவர் கட்டிட்டு வீடு கட்டுங்க. வீடு கட்டும் பொழுது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, தெற்கிலும் மேற்கிலும் குறைந்த காலி இடம், வடக்கிலும் கிழக்கிலும் ஒரு அடியாவது காலி இடம் வச்சுருக்கணும். இல்லை சமச்சீராக எல்லா பக்கம் 2 அடி விட்டு கட்டுறோம் அப்படின்னாலும் கட்டிக்கலாம், தவறு இல்லை. ஆனால் கண்டிப்பாக காலி இடம் விட்டு தான் கட்டணும். இதில் விட்டு கட்டலான்னா ஒரு சிலருக்கு இடம் நிறையா இருக்குங்க. நிறையா இருக்கிற பட்சத்தில் அவர்கள் கிழக்கையும் வடக்கையும் அதிக காலி இடம் விடுங்க, மேற்கையும் தெற்கையும் குறைந்த காலி இடம் விடுங்க. அது மிகச்சிறந்த வாஸ்து அமைப்பாகும். அப்புறம் வாஸ்துவில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிழக்கு பார்த்த வீட்டுக்கு உச்ச வாசல்கள் வைக்கலாம். முன்னாடி கிழக்கு வாசல் ஈசானி மூலையில் வைக்கலாம். பின்னாடி கொல்லப்புறத்தில் தோட்டத்து வாசப்படின்னு சொல்லுவாங்க. பின்புற வாசப்படி அப்படிங்கிறது கண்டிப்பாக மேற்கு வாயு மூலையில் வச்சுக்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி அமைப்புகள் உள்ள இடம் ரொம்ப சிறப்பாக கொடுக்கக்கூடிய விஷயம். அதே சமயம் கிழக்கு பார்த்த வீட்டில் பின்னாடி வாசல் வைக்க முடியாதுங்க. எங்களுக்கு பின்னாடி 2 அடி தான் இருக்குது, நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படின்னா ஜன்னல் மட்டும் வச்சு கூட நம்ம கண்டிப்பாக கட்டலாம். கிழக்கு பார்த்த வீட்டில் பின்புற கதவு அமைந்தாலும் நன்மையை தரும், அமையாவிட்டாலும் நன்மையை தரும். கிழக்கு பார்த்த வீட்டில் ஒரு வாசல் உள்ள கதவே மிக சால சிறந்த வெற்றியை கொடுக்கும். பின்னாடி வாசல் வச்சாலும் வெற்றியை கொடுக்கும், தவறு ஒன்றும் இல்லை. ஆகவே கிழக்கு பார்த்த வீட்டில் படிகளினுடைய அமைப்பு, வெளியில் படி போடுறோம் அப்படின்னா அக்னி மூலையில் போடலாம். சில பேர் அக்னி மூலையில் வெளிப்படி போட்டுக்கலாம். அப்புறம் வெளியே வாயு மூலையில், வடக்கில் காலியோட ஒரு 10 அடி 5 அடி இருக்குன்னா வாயு மூலையும் படி போட்டு அதுக்கு அளவாக நம்ம பால்கனி அமைச்சு வீடு கட்டலாம். இது சிறப்பான வாஸ்தாகும். கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வாஸ்து அமைப்புப்படி எப்படி கட்ட வேண்டும்ங்கிறது இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்கள். அனைத்து திசைகளுக்கும் கண்டிப்பாக சொல்கிறோம். வாழ்க வளமுடன்.